குடும்பத்தில் பெரிய பணக்காரன், மகா கஞ்சன். பங்குக்கு எந்த ஒரு சின்ன உதவி கூட அவன் செஞ்சதில்லை. ஒரு நாள் வின்சென்ட் தே பவுல் சபையை சேர்ந்த ஒருவர் அவரிடம் சென்று, நம்முடைய கோயிலில் ரிப்பேர் ஒர்க் நடக்குது, உங்களுக்கு தான் மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் வருது, ஏதாவது உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு போய் கேட்டார். கடும் கோபமுற்று, எனக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் எங்கள் அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, பேரலைஸ் ஆகி, அது உனக்கு தெரியுமா? 4 குழந்தைகளோடு என்னுடைய தங்கை கணவர் இறந்து போயிட்டாரு, அவர் துன்பப்படுறது உனக்கு தெரியுமா? சில மாதங்களுக்கு முன்னதாக என்னுடைய தம்பி ஆக்சிடெண்ட் ஆகி பல மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி அடிக்கிட்டு போனார். ஐயோ, தவறான இடத்துக்கு வந்துட்டோம் போல தெரியுதே, இத்தனை பேருக்கு இவர் உதவி செய்கிறார் போல தெரியுதே அப்படின்னு நினச்சி மன்னிப்பு கேட்கலான்னு அந்த வின்சென்ட் தே சபல் உறுப்பினர் மன்னிப்பு கேட்கலான்னு முடிவு எடுக்கிறார். அப்பொழுது தொடர்ந்து அந்த பணக்காரன் பேசுகிறான், இவர்கள் அனைவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஜல்லி காசு கூட நான் அவர்களுக்கு உதவி செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ பங்குக்கு மட்டும் நான் உதவி செஞ்சிருவேனா? இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி சறுக்கி விழும்படி உங்களுக்கு உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இங்க மட்டும் இல்லை, மேலையும். நாம் என்ன செய்கிறோம்? நம்ம செத்த பிற்பாடு நம்ம கூட வர்றது நம்முடைய பட்டமோ பதவியோ செல்வங்களோ எதுவும் கிடையாதுங்க. நம்ம கூட வர்றது நாம் செய்கின்ற நற்செயல்கள் மட்டுமே. திருவெளிப்பாட்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற நற்செயல் மட்டும்தான் நம்ம கூட வரும் மேலே. அப்படி இருக்கிற சமயத்தில் அன்புக்குரியவர்களே, பொன்னும் பொருளும் உங்கள்கிட்ட இல்லை, ஓகே, நல்ல வார்த்தைகள், பயன் தரக்கூடிய வார்த்தைகள், ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகள், இவைகளை மட்டுமாவது இலவசமாக பேத்துக்கிட்டோம். அந்த இலவசமாவது ஒருத்தவத்தில் ஆக்கப்படுத்துகின்ற ஊக்கப்படுத்துகின்ற ஆக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை மட்டுமாவது பேசுகின்ற நல்ல மனநிலையை கேட்டு இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமேன்.